நம்ம மாரிமுத்து சார் கூட காலையில் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அவருக்கு சடனாக இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவர் எப்பவுமே சொல்லுவார் சார், ஒரு கேரக்டரை ஒரு கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து நான் முழு என்னோட ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டு என்ன நானே ஸ்ட்ரெஸ் படுத்திக்கிட்டு நடிப்பேன். ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாமா சார்? இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போது ஒரு டிஸ்டர்ப்டாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடாது. இட் கேனாட் கோ ஆன் லைக் தட். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அந்த நைட்டு தூக்கன்றது மிஸ் ஆச்சுன்னா முதல்ல அவர் ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் சடனாக அது நிறுத்திட்டாரு அப்படின்னா அது நிறுத்தினதுக்கு அப்புறமும் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் திங். அதாவது வந்து அது பண்ணுறதுனால இது இருக்கிறது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஷுட் லுக் அட் சம்திங் லைக் திஸ். இது பண்ணுறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இது பண்ணாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். எஸ், வி ஹேவ் சம் பேஷன்ஸ் ஹூ ஆர் ஸ்மோக்கர்ஸ் ஃபார் ஈவன் 40 years. They didn't have any heart attack. So that does not mean that smoking வந்து ப்ராப்ளம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. Smoking is one of the main. ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே நம்ம ஹார்ட்டில் தான் இது வருமா சார், இல்லை முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன உறுப்புகள் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் அது வரும்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரெகுலர் ஃபாலோ அப்பில் நம்ம இருக்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிளாக்கேஜஸ் இருக்குதா இல்லையான்றது ஓரளவுக்கு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 90% வில் பி ஏபிள் டு பிக் இட் அப். வி மே நாட் சே. இப்போது சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நெஞ்சில் யாரோ ஏறி மெரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்வாங்க. சில பேர் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் வாந்தி எடுத்துட்டேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இது எல்லாமே தே ஆர் ஆல் சம் சிம்டம்ஸ். இப்போ இவரு கூட அந்த சாருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹி வுட் ஹவ் ஹேட் சம் சிம்டம்ஸ். இந்த நேற்று முந்தா நாள்லாம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து அவங்க சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. சீரியல் நடிகர், திரைப்பட நடிகர், இயக்குனர் திரு மாரிமுத்து அவர்களோட மரணம். இதுவரைக்கும் அவர் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக மக்கள் எல்லாரையும் அவரோட நடிப்பால் சந்தோஷப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தார். சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் மூலமாகவும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் கொடுத்துருந்தார். அவர் இன்றைக்கி காலையில் சடனாக ஒரு கார்டியாக் அரெஸ்டால் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி செய்தி நம்ம நிறையா கேட்டுகிட்டே இருக்கோம் சார். மயில்சாமி சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் அரவிந்த் சேகர் அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாசிஸ்ட், ஸோ அவரும் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்டால் சடனாக இறந்துருக்காரு. இப்படி தொடர்ந்து இந்த கார்டியாக் அரெஸ்டால் எல்லாருமே இறக்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு ரீசன் சார் சடனாக இந்த மாதிரி ஆகிறதுக்கு? அதாவது அந்த கார்டியாக் அரெஸ்ட்ன்றது கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது தான் வந்து ஹார்ட் அட்டாக்னு லேமன் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ அதே அந்த ரத்த குழாயில் அடைப்புன்றது வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறோமோ, இட்ஸ் அ ட்ரீட்டபிள் டிசீஸ். முதல்ல ஒரு காலத்தில் வந்து அது வந்து இட் வாஸ் நாட் ஸோ ட்ரீட்டபிள் டிசீஸ். இன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி ஃபெசிலிட்டிஸோட இதில் வந்து இட்ஸ் அ ட்ரீட்டபிள் டிசீஸ். பட் அர்லி ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு வந்து அது வந்து எவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது வந்து ஒரு டாக்டர் ஒரு ஃபெசிலிட்டிக்கு ரீச் பண்ணுறோமோ, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்க்கு ரீச் பண்ணுறோமோ, நம்ம இயர்லியாக வந்து நமக்கு வந்து ஒரு இசிஜி சொல்லக்கூடிய வந்து ஒரு பேசிக்கான டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து அது ஈஸிலி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட். ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பிரபலங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் நிறைய பேர் பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதாவது வந்து ஸ்மோக்கிங். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஜெனட்டிக்காக ப்ரோனாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை சரியாக கண்ட்ரோலில் வச்சுருக்க மாட்டாங்க. அது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது இந்த சிம்டமாக நமக்கு தெரிகிறப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து தே ஒன்ட் பி கிவிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் இது கேஸாக இருக்கலாம், நேற்று நைட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட்டேன் அதோட ஒரு வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மொமெண்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு வர்றது வந்து இமீடியட்டாக அந்த நிமிஷமே வந்து அந்த நிமிஷம் மேலே அந்த மாதிரி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இருக்குது. சில தெர் ஆர் சம் ரேர் கண்டிஷன்ஸ், இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி வந்து ஏஜில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் நாழியாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக என்ன சார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கார்டியாக்? அதான் இப்போ அதாவது வந்து கார்டியாக் அரெஸ்ட், சடன் கார்டியாக் டெத், ஹார்ட் அட்டாக் ஆர் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் ஒரு சிங்கிள் பேனர் கால்ட் அஸ் இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்றது தான். இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறது வந்து நம்ம கன்வென்ஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஏஜில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ன்றதே ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது.
இன்றைக்கி காலகட்டத்தில் 25, 27, 30 இந்த ஏஜ் குரூப்பெல்லாம் கூட நாங்கள் பேஷண்ட்ஸை வந்து இதே ஹார்ட் அட்டாக்கோட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு வந்து வேறு குரூப், அதாவது வந்து இந்த சின்ன யங் ஏஜில் வர்றவங்களாம் சொல்லுவாங்க எங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, எங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது அப்படின்வாங்க. அதாவது இந்த யங் ஏஜில் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 காரணங்கள் தான் முக்கியம். ஒன்று வந்து ஜெனட்டிக், ரெண்டாவது வந்து எராட்டிக் லைஃப் ஸ்டைல், மூணாவது வந்து தூக்கமின்மை, சரியான அளவுக்கு வந்து தூக்கம் இல்லாது. இது 3 தான் வந்து இந்த யங் குரூப்பில் வர்றதுக்கு. வேறு அதே வந்து ஏஜ் குரூப்பில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரொஃபைல், கன்வென்ஷனல் ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம் ஆஃப் நம்மளோட பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், ஏற்கனவே அண்டர்லைங் கிட்னி டிசீஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க வந்து சரியான கண்ட்ரோலில் வந்து வச்சிருக்காததுனால ஹார்ட் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் நம்மளோட ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ணோம்னா வில் பி ஏபிள் டு ஹேவ் இட் இன் கண்ட்ரோல். இப்போது இந்த ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாததுக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாமா சார் இந்த கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு? கண்டிப்பாங்க. அது வந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ன்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மெயின்லி கோரிலேட்ஸ் வித் நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து இருக்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது அதுதான். அதாவது வந்து ஸோ அந்த இன்டர்னல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஷுட் ஹேவ் அ சார்ட் ஆஃப் அன் இன்டர்னல் ஹாப்பினஸ். அது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அது லெட் இட் பி அன் யங் ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், ஒரு எல்டர்லி ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், தட் பார்ட் இஸ் வெரி மச் லேக்கிங். அதாவது அந்த பீக்குக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பல டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கும். சிலது சொல்லியிருப்பாங்க, சிலது வந்து கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது தூக்கம், அதாவது வந்து அந்த அதாவது அட்டாக் வர்றதுக்கு ஒரு 1 வீக்காகவே முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இன்வேரியபிளாக எங்களுக்கு தெரிஞ்சதில் வந்து அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப், தூக்கம் வந்து ரொம்ப வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஒரு பீக்குக்கு போகிறப்ப தான் அது வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து முடியுது. இப்போது நம்ம மாரிமுத்து சார் கூட காலையில் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அவருக்கு சடனாக இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் எப்போவுமே சொல்லுவார் சார், ஒரு கேரக்டரை ஒரு கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து நான் என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டு என்னை நானே ஸ்ட்ரெஸ் படுத்திக்கிட்டு நடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாமா சார்? ஸோ அவருக்கு ப்ராப்பரான ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு டே டு டே காலையில் ஷூட்டிங் போயிட்டு ஏர்லி மார்னிங் டப்பிங் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அதுவும் ஒரு முக்கிய காரணம். பட் நம்ம வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன் ஹேஸ் அதோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் இருந்ததுனால மட்டுமே ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ப்ரொஃபஷனில் இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரைட் ஃப்ரம் அதாவது சங்க் ஆஃப் எஜுகேட்டட் குரூப்பாக இருக்கட்டும், ஒரு நம்மளோட சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், லெட் இட் பி ஒரு சயின்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எவ்ரிவேர் there is amount of ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்குது. ஆஸ் அ செல்ஃப் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா we should know how to manage it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டிஸ்டர்ப்டாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கலாம். பட் அந்த ரிமைனிங் 2 வீக்ஸ் அந்த மந்த் வந்து நம்ம வந்து we should see to that we are bit relaxed. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடாது. இட் cannot go on like that. ஒரு நாள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ எங்கள் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் அ டாக்டர்ஸ் நாங்கள் மிடில் ஆஃப் தி நைட் வி கம் டு டூ சம் சர்ஜரிஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இந்த நேரத்தில் வந்து அது வந்து டெய்லி நடக்கிறது இல்லை. மாதத்தில் ஒரு 4 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம். த ஃபாலோயிங் டே வி ட்ரை டு கட் டவுன் ஆல் அவர் ஒர்க். ஸோ இது எங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அந்த நைட்டு தூக்கன்றது மிஸ் ஆச்சுன்னா தே ஷுட் ட்ரை டு டேக் த ரெஸ்ட் த நெக்ஸ்ட் டே ஆர் தி ஃபாலோயிங் டே. அதாவது வெறும்னே அந்த நைட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா there is a chance of having a problem. ஆனால் அவருக்கு முன்னாடி நிறைய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருந்ததாகவும் அது இப்போ வந்து ஃபுல்லாகவே குறைச்சிக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இருக்கிறதா சொன்னார். ஸோ இப்போ அதனாலையும் வரலாமா சார்? கண்டிப்பாங்க. அதாவது வந்து இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். there is something called as nicotine is the main thing what comes in through our tobacco. இப்போ இன்றைக்கி ஏர் பொல்யூஷனும் ஒரு ஸ்மோக்கிங் தான். we cannot consider that people who are not smoking வந்து அவங்களுக்கு வந்து ஏன் ப்ராப்ளம் வருதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த யங்ஸ்டர்ஸில் வந்து there are a couple of patients whom I had இந்த சிட்டிக்குள்ளாரே வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு அவங்க 2-wheeler டிரைவ் பண்ணுறாங்க. தட் இஸ் தி ஒன்லி ரிஸ்க் ஃபேக்டர் வாட் ஐ ஃபவுண்ட் இன் தம். அவங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான ஒரு பெரிய எதுவுமே கிடையாது. ஃபேமிலியில் அவங்க அப்பா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. தெர் இஸ் நோ ஒன் மோர் ரீசன் வாட் வி ஆர் ஃபைண்டிங் அவுட். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது வந்து எங்கே வேணாலும் வந்து கேன் கம். ஒன்று. ரெண்டாவது பொல்யூஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஸ்மோக்கர் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் நம்ம உடம்புல வந்து வீன் ஆஃப் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். தோ ஹி மைட் ஆஃப் கம் அவுட் ஆஃப் இட். இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகள் வந்து நமக்கு வந்து அதோட இதை வந்து தன்மையை வெளிப்படுத்தி தான் ஆகும். ஓகே. இப்போது சடனாக ஒருத்தர் முதல்ல அவர் ஒரு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கப்புறம் சடனாக அது நிறுத்திட்டாரு அப்படின்னா
அது நிறுத்தினதுக்கு அப்புறமும் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் திங். அதாவது வந்து அது பண்ணுறதுனால இது இருக்கிறது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஷுட் லுக் அட் சம்திங் லைக் திஸ். இது பண்ணுறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இது பண்ணாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஹார்ட் அட்டாக்ன்றது காமனாக 2 குரூப்லேயுமே வரும். என்ன இந்த குரூப்பில் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு 50 பேர், இதில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 பேர் 4 பேருக்கு, எதுவுமே பண்ணாதவங்களுக்கு ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு வருதுன்னா, இதில் வந்து ஒரு 15 பேருக்கு வரும். அது யாருக்கு வரும்ன்றது நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து அது இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வில் பி தேர். எஸ், வி ஹேவ் சம் பேஷன்ஸ் ஹூ ஆர் ஸ்மோக்கர்ஸ் ஃபார் ஈவன் 40 years. தே டிடன்ட் ஹேவ் எனி ஹார்ட் அட்டாக். ஸோ தட் டஸ் நாட் மீன் தட் ஸ்மோக்கிங் வந்து ப்ராப்ளம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ். இப்போது சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும்? நம்ம உடம்புல என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் சார்? அதாவது வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ் நாங்கள் ரெகுலராக பார்க்குறப்போ எல்லாருமே அந்த அட்டாக்கோட வர்றவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இட் ஹாஸ் வேரிடு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒருத்தவங்க சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நெஞ்சில் யாரோ ஏறி மெரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்வாங்க. சில பேர் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெகுலர் வாக்கர்ஸ் இருப்பாங்க. சார் எனக்கு லாஸ்ட்டு ஒரு 5 days-ஆகவே நான் நடந்தாலே எனக்கு வந்து அந்த வாக்கிங் ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வருது. கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு வந்து எனக்கு சிம்டம்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே தே ஆர் ஆல் சம் சிம்டம்ஸ். இப்போ இவருக்கு கூட அந்த சாருக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஹி வுட் ஹவ் ஹேட் சம் சிம்டம்ஸ். இந்த நேற்று முந்தா நாள்லாம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஆரம்பத்தில் அந்த ஏல்டர் ஏஜுக்கு தான் அதிகமான இந்த கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சு. இப்போது நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 20 வயசு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு இது வர ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால் சார்? இது வந்து இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒன்று வந்து தேர் மைட் பி ஜெனட்டிக்கலி தேர் ப்ரோன். ரெண்டாவது வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்குறது வந்து எராட்டிக் லைஃப் ஸ்டைல். எராட்டிக் லைஃப் ஸ்டைலில் விச் இன்க்ளூட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் திங்ஸ். அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறாங்க, என்ன டைமில் ஃபுட் எடுக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுக்கிறாங்க, எந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் எடுக்கிறாங்க, ஹவு இஸ் தேர் ஸ்லீப் பேட்டர்ன், எந்த மாதிரி அவங்களுக்கு. அதாவது வந்து இப்போது பீப்புள் கன்சிடர் தட், அதாவது 2-3 வேறு இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் எங்கிட்ட பேஷண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தே ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் ஃபார் ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம். அது வந்து உடம்பு வந்து ஏற்றுக்காது. நீங்கள் ஒரு 2 months 3 months அப்படின்றப்போ தட்ஸ் அக்செப்டட். பட் ஃபார் ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை பண்ணுறப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த என்டையர் டேவை நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்குறோமா, அதுவும் கிடையாது. தட் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு in the form of நம்ம வந்து we won't be able to sleep completely. So whoever is working in the night shift, they don't have continuous sleep. அடுத்த ஒரு ஸ்லீப் இருந்ததுன்னா that's acceptable at least. அந்த ஸ்லீப்பையும் வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க ஏதோ ஒரு வேரியஸ் ரீசன்ஸ்னால. ஏன்னா த்ரூ அவுட் தி டே எவ்ரி ஒன் வில் பி பிஸி. ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம வந்து அன்றைக்கி முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் தூக்கன்றது வந்து அவங்களுக்கு வந்து தடைப்படுது. ஸோ இது மாதிரி வந்து அந்த தூக்கன்றது ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர்ஸாக பார்க்கப்படுது. ஸோ ஃபுட், ஸ்லீப், ரெண்டாவது வந்து லேக் ஆஃப் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது இன்றைக்கி வந்து நிறைய பார்க்கவே முடிய மாட்டேது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸாக. சரி, இது வரும்பொழுது லைக் நம்ம ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அதாவது அட்டாக் அப்படின்றது வந்து அந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுன்றது. அரெஸ்ட் அப்படின்றது அதோட மேக்ஸிமம் வெளிப்பாடை தான் வந்து அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அரெஸ்ட்னா வந்து ஹார்ட்டே வந்து ஸ்டன் ஆகி நின்று போகிறது தான் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம ரிவைவ் பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் இருந்தாலே the chances are very less. எதனால சார்? அதான் அந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது இல்லைங்களா, அது ஏற்படுறப்ப என்ன ஆகுனா there is something called as ventricular fibrillation சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் கோஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ஒரு மாதிரி ஃபிப்ரிலேட்டிங் ஹார்ட் அப்படின்வாங்க. நார்மலாக நம்மளோட ஹார்ட்டோட துடிப்பு வந்து ஒரு 60, 70, 80 அப்படி துடிக்கும். இந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் வருதுன்னா 80, 90, 100 அளவு கூட துடிக்கும். அதுவே 200, 300 துடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த ஹார்ட் கெட்ஸ் அரெஸ்டட். ஏன்னா லேக் ஆஃப் பிளட் சப்ளை. இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சடன் டெத் ஆகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த குழாயில் மட்டும் அடைப்பு இருந்திருக்காது, மல்டிபிள் ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்திருக்கும். ஸோ அதாவது வந்து த்ரூ த கொலாட்ரல் சிஸ்டமாக வந்து நமக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாள். அதுவும் அந்த ரத்த குழாயிலையும் திருப்பி புது பிளாக் வர்றப்போ தி என்டையர் சிஸ்டம் ஃபெயில்ஸ். அவங்க தான் இந்த மாதிரி வந்து இந்த மேசிவ் சடன் அரெஸ்ட்டுக்கு போய் இதாகிறது. ஓகே, இது ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே நம்ம ஹார்ட்டில் தான் இது வருமா சார், இல்லை முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன உறுப்புகள் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் அது வரும்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரெகுலர் ஃபாலோ அப்பில் நம்ம இருக்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிளாக்கேஜஸ் இருக்குதா இல்லையான்றது ஓரளவுக்கு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 90% வில் பி ஏபிள் டு பிக் இட் அப். வி மே நாட் சே 100%, பட் 90% வில் பி ஏபிள் டு பிக் இட் அப். இது வரும்போது நம்மளோட சுயல் நினைவுகளை எல்லாம் இழந்துருவோம் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பாக அந்த அரெஸ்ட் ஏற்படுற நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் இதெல்லாம் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு.
ஸோ இதிலிருந்து நம்ம முழுமையாக நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் வராமல் இருக்க என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும், எப்படியெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும்? ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சார்ந்து இருக்கிறது வந்து, அதாவது வாட் ஐ ட்ரை டு சே டு எல்லா பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது தான். அதாவது வந்து வி ஷுட் ட்ரை டு பி குட் இன் ஆல் அவர் ப்ரொஃபஷன்ஸ். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். அந்தந்த ஒரு இது சார்ந்து இருக்கிறப்போ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ஸில் வந்து தே ஷுட் ட்ரை டு டூ தேர் பெஸ்ட் அண்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் அடிக்குவேட் டைம் அட் ஹோம் அண்ட் ஹேவ் அ குட் உங்களோட அந்த பர்சனல் டைம்ன்றதையும் ஒரு 1/2 hour to 45 minutes in a day வந்து வி ஷுட் ட்ரை டு ஹேவ். அதுக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்குன்னு நம்ம வந்து ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணி அதை வந்து வி ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஹெல்த் காம்பனண்ட்டுக்குன்னு நம்ம மைண்ட்லேருந்து யாருமே வைக்கிறதே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அது வந்து வர ஆரம்பிக்கணும். இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் ஏஜ் இட் செல்ஃப். ஸோ வி ஷுட் என்கரேஜ் வந்து சில்ட்ரன்ஸ்லேருந்தே நம்ம வந்து அதை கொண்டு வந்தோம்னா தான் அது பெரியவங்களாகிறப்போ அவங்க வந்து அதை நோக்கி அதை வந்து போக ஆரம்பிப்பாங்க. அதை வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.